இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபர்ஸ்ட் ஹேர் ப்ரிப்ரேஷனில் ஸ்டெப் 1 கிளாஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அப்பப்போ இல்லை, டெய்லி உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த கிளாஸஸ் எல்லாமே பார்த்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணும்போது நீங்கள் டெஃபினட்டாக ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட்டாக ஆகிடுவீங்க. சரி, வாங்க இன்றைக்கி ப்ளோ ட்ரை டெமோ பார்க்கலாம். ப்ளோ ட்ரை நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு ட்ரையர் உங்களுக்கு நான் காமிச்சிருந்தேன். ஸோ ட்ரையர் ப்ரொஃபஷ்னல் ட்ரையர் இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இந்த ட்ரையர் யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ளோ ட்ரை எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த ட்ரையர் யூஸ் பண்ணி எப்படி ப்ளோ ட்ரை பண்ணி செட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஸோ இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு டம்மியில் நம்ம உங்களுக்கு எப்படி பண்ணுறது, ஃபஸ்ட்டு பார்ட்டிஷன் நம்ம ஜஸ்ட்டு ப்ளோ ட்ரைன்றது ரஃப்பாக இப்படி பண்ணக்கூடாது. உங்களுக்கு கண்டிப்பாக இதை கரெக்டாக ப்ராப்பராக நீங்கள் பண்ணணும். அதுக்கு நீங்கள் செக்ஷன் போடணும். உங்களுக்கு ஹேரில் செக்ஷன் பை செக்ஷனாக நீங்கள் பார்ட்டிஷன் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ப்ளோ ட்ரை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அது எல்லாத்துக்கும் முன்னாடி ஃபஸ்ட்டு ஹேர் நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஹேர் ப்ரொடெக்ஷன் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஹீட் ப்ரொடெக்டர் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளோ ட்ரையோ அயனிங்கோ எது ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஹீட் ப்ரொடெக்டர் யூஸ் பண்ணுங்கன்றதை நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம ஹீட் ப்ரொடெக்டர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்ட்டிஷன் எப்படி பண்ணுறதுன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ப்ளோ ட்ரை எப்படி பண்ணுறதுன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போது நம்ம ஃபஸ்ட்டு ஹீட் ப்ரொடெக்டர் ஃபுல்லாக நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கிறோம். ஃபுல்லாக ஜஸ்ட் ஹேர் ஃபுல்லாக நம்ம ஒரு ஸ்ப்ரே பண்ணிடுறோம். ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறமா அந்த ஹேரில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஃபுல்லாக எல்லா ஹேர்லையும் படுற மாதிரி கம்ப்ளீட்டாக அந்த ஹீட் ப்ரொடெக்டரை ஸ்ப்ரெட் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்ட்டிஷன் போடணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இயர் டு இயர் பார்ட்டிஷன் எடுக்க போகிறோம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா க்ரௌன் ஏரியாவிலேருந்து இயர் வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு பார்ட்டிஷன், அதுக்கப்புறம் இன்னொரு சைட்லேயும் அந்த க்ரௌன் ஏரியாவிலேருந்து இந்த இயர் வரைக்கும் ஒரு பார்ட்டிஷன். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் 2 பார்ட்டிஷன் நம்ம போட்டுக்க போகிறோம். அதுக்கு நம்ம ஒரு க்ரோக்கடைல் கிளிப் எடுத்து நம்ம ஜஸ்ட் அதை நல்லா ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட்டிஷனை 2ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. அந்த இயர் டு இயர் பார்ட்டிஷனை சென்டராக நம்ம எடுத்து அதை 2 பார்ட்டிஷனாக நம்ம டிவைட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், அதை க்ளீனாக ஃபோல்ட் பண்ணி நம்ம 2 பார்ட்டிஷன், அதாவது ஃபஸ்ட்டு சென்டர் பார்ட்டிஷனில் அங்கேருந்து க்ரௌன் ஏரியாவிலேருந்து நம்ம இயர் வரைக்கும் எடுத்து 2 பார்ட்டிஷனாக நம்ம பிரிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு மிடில் 2ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. டிவைட் பண்ணிக்கிட்டு அந்த 2 இதுவுமே ஒரு பார்ட்டிஷன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த சைடு. ஸோ அப்போ நம்ம 4 சைட்ஸாக நம்ம பிரித்து நம்ம இதை பார்ட்டிஷன் போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஹேர் ஒரு ப்ளோ ட்ரை பண்ணுறதுக்கோ அயனிங் பண்ணுறதுக்கோ எல்லாத்துக்குமே பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி தான் நீங்கள் பார்ட்டிஷன் பிரிச்சுக்கணும். இதை ஹேர் கட்டிங்லாம் வரும்போது அவங்க 6ஆலாம் போடுவாங்க. பட் நீங்கள் இப்படி 4ஆக டிவைட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். ஸோ இந்த மாதிரி 4 பார்ட்ஸாக நீங்கள் பிரித்து டிவைட் பண்ணி நீங்கள் பார்ட்டிஷன் போட்டு கிளிப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 பை 1 நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒரு லேயர் நம்ம கீழே இருந்து தான் எப்போயுமே மேலே வரைக்கும் போவோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கீழே ஒரு செக்ஷன் எடுத்து கொஞ்சம் ஹேர் எடுத்து நம்ம ப்ளோ ட்ரை பண்ண போகிறோம். ஸோ ப்ளோ ட்ரைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன எடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேடல் ப்ரஷ். ஸோ இது நம்ம ஸ்ட்ரெயிட் அயனிங் தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஸ்ட்ரெயிட் அயனிங்கும் போது நம்ம இந்த மாதிரியான ப்ரஷ் யூஸ் பண்ணி நம்ம அயனிங் பண்ணலாம். இல்லை நீங்கள் கேர்ள்ஸ் மாதிரி ஹேர் ஸ்டைலிங்க்கு அந்த மாதிரின்னு வரும்போது நீங்கள் கேர்ள்ஸ் யூஸ் பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரியான இது ப்ரஷ் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு கேர்ள்ஸ் ரொம்ப அழகாக செட்டிங் சூப்பராக வரும் உங்களுக்கு ப்ளோ ட்ரை பண்ணுறதுக்கு. ஓகே,
எவ்வளோ ஒரு ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். ஸோ ஷைனிங்காகவும் இருக்குது, அதே சமயத்தில் உங்களுக்கு நல்லா ஸ்ட்ரெயிட்டாகவும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஹேரை வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். ப்ளோ ட்ரை பண்ணுறது கீழே இருந்து நம்ம எப்பயுமே மேலே போகணும். ஸோ அதனால கீழே ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு நம்ம வந்து பார்ட்டிஷன் எடுத்துருந்தோம் இல்லையா. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் ஹேரை எடுத்து நம்ம ஸ்ட்ரெயிட் ப்ளோ ட்ரை நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து ஹாஃப் ஆஃப் த பார்ட் வந்து உங்களுக்கு வந்து பண்ணியிருக்காங்க ப்ளோ ட்ரை. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஹேர் வந்து ப்ளோ ட்ரை பண்ணி ஹேரை வந்து ரெடி பண்ணிக்கணும். எதுக்காக ஹேர் வந்து ப்ளோ ட்ரை பண்ணி நம்ம ரெடி பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து லைக் வந்து ஹேரோட டெக்ஸ்சர் வந்து சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இருந்த டெக்ஸ்சரை விட உங்களுக்கு வந்து ஹேர் வந்து சாஃப்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வேணால் பாருங்கள், நம்ம வந்து இங்கே ப்ளோ ட்ரை பண்ணாத ஹேர், இது பண்ண ஹேர். ஸோ இதோட டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். ஸோ இது ப்ளோ ட்ரை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால நம்ம இதுக்கப்புறம் இது மேலே நம்ம ஹேர் ஸ்டைல்ஸ்லாம் நம்ம பண்ணும்போது நம்ம என்ன பண்ணாலும் ஹேர் வந்து நல்லா உங்களுக்கு வந்து கேட்கும். நம்ம லைக் இதுக்கு மேலே நம்ம கிரிம்பிங்லாம் கொடுப்போம். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணும்போது நம்ம என்ன ஹேர் ஸ்டைல்ஸ் பண்ணாலும் ரொம்ப அழகாக நீட்டாக பர்ஃபெக்டாக வரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த பர்ஃபெக்ஷன் உங்களுக்கு கிடைக்காது. இந்த ஹேரில் நீங்கள் டைரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்ஷன் இருக்காது. ஸோ அதனால ஹேரை வந்து இந்த மாதிரி ப்ளோ ட்ரை பண்ணி ஹேர் நம்ம ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், இது ப்ளோ ட்ரை பண்ணாத ஹேர், இது பண்ண ஹேர். ஸோ அதனால உங்களுக்கு அந்த ஷைனிங்காகவும் இருக்குது, ஹேர் வந்து நல்ல ஒரு சாஃப்ட் டெக்ஸ்சர் இருக்குது. இந்த டெக்ஸ்சரே உங்களுக்கு வந்து மாறி இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ப்ளோ ட்ரை பண்ணி செட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் எப்படி ப்ளோ ட்ரை பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ப்ளோ ட்ரை பண்ணி ஹேர் வந்து ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம ஹேர் ப்ரிப்ரேஷனில் ப்ளோ ட்ரை தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். ஸோ இது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ரஃப்பாக பண்ணுறது நல்லது. இல்லை அவங்க ஆல்ரெடி ஸ்ட்ரெயிட்டன் ஹேர் தான், ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப தேவையில்லை அப்படின்னா ஒரு அட்லீஸ்ட் கண்டிப்பாக வந்து அந்த டெக்ஸ்சர் சேஞ்ச் ஆகிறதுக்காவது நீங்கள் வந்து ப்ளோ ட்ரை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹேர் ஸ்டைலிங் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னால் ஹேர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டெக்ஸ்சரில் ஹேர் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்கள் பாருங்கள் இப்படி பண்ணும்போது எவ்வளோ அழகாக உங்களுக்கு வந்து வருது பாருங்கள். இந்த மாதிரி புல்லிங் ஹேர் ஸ்டைல்ஸ்லாம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி தான் நீங்கள் ப்ளோ ட்ரை பண்ணணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருக்குன்னு சொல்கிறத விட இது புரிஞ்சிருக்குதான்றது தான் எனக்கு ஃபஸ்ட்டு. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இது புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணாதான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ நீங்கள் டே 1லேருந்து எல்லா வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பியூட்டி கேர் அகாடமியில் உங்களுக்கு மேக்கப் ஆர்டிஸ்டிக் கோர்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ யாருக்குன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நீங்கள் கீழே நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் அதில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களோட டீம் உங்களை டெஃபினட்டாக கைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு டே 6ல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஹேர் ப்ரிப்பரேஷனோட ஸ்டெப் 2 பார்க்கலாம். தேங்க்யூ.